அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 13வது வசனம். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படகில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் ஸ்நானன் சிறை சேதம் பண்ணப்படுகிறான். இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு படகில் ஏறி போகிறார். இதை அந்த பட்டணத்து ஜனங்கள் கேள்விப்பட்டு என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் கால்நடையாய் நடந்து அவரிடத்திற்கு போனார்கள். இயேசு படகில் போகிறார். ஜனங்கள் படகில் போகவில்லை, அவர்கள் கால்நடையாய் நடந்து அவரிடத்திற்கு போனார்கள். இயேசுவினிடத்திற்கு செல்வதற்கு அவர்கள் இல்லாமையை காரணமாய் காட்டவில்லை. சொல்லியிருக்கலாம், எங்களுக்கும் படகு இருந்தால் நாங்களும் போயிருப்போம். தங்களிடத்தில் எது இல்லையோ அதை காரணமாக முன்வைக்காமல் என்ன இருக்கிறதோ அதை பயன்படுத்தி இயேசுவினிடத்திலே செல்லுகிறார்கள். காரணங்களை முன்வைத்து இயேசுவிடம் செல்லாமல் இருந்து விடாதே. கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் நோக்கி கூப்பிடுங்கள். இன்று அநேகர் ஜெபிக்காமல் இருக்க காரணம், தேவ சமூகத்தில் வராமல் இருக்க காரணம் என்னவென்று கேட்டால் அவர்கள் அநேக காரணங்களை சொல்லுவார்கள். ஏன் நீங்கள் சர்ச்சுக்கு வரலன்னு கேட்டு பாருங்க. சபைக்கு வராத ஒருத்தங்க கிட்ட அவங்க சொல்லுகிற காரணங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அவங்க சைட்லேருந்து கேட்டால் ஒருவேளை நமக்கும் சரி போல தோன்றலாம். ஆனால் ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். பிரசங்கி 11:4 சொல்லப்பட்டிருக்கிறது, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். இன்று காற்று பயங்கரமாக இருக்கு, அதனால நான் இன்னைக்கு விதைக்கல. இப்படி காற்றை கவனிக்கிறவனுக்கு விதைக்க முடியாது, விதைக்க முடியாதவனுக்கு அறுக்க முடியாது. ஒருவேளை விதைக்கலாம், ஆனாலும் மேகத்தை கவனித்துட்டு இருக்கிறவனுக்கு அறுக்க முடியாது. காரணங்களை முன்வைக்கிறவனுக்கு தன் நியாயத்தை சொல்ல முடியுமே தவிர அவனால் எதையும் அனுபவிக்க முடியாது, சுதந்திரிக்கவும் முடியாது. என்னிடத்தில் படகு இல்லையே என்று சொல்லி ஜனங்கள் இருந்து விடவில்லை. நடக்க தேவன் பலன் தந்திருக்கிறார், நடந்து போவோம். அவர்கள் நடந்து, வேதத்தில் அழகாய் எழுதியிருக்கிறது, அவர்கள் வந்தார்கள் என்று சும்மா எழுதவில்லை, கால்நடையாய் நடந்து வந்தார்கள். அடுத்த வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகினாராம். ஆமென். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாதபடியினாலே நான் உனக்கு முன்னாடி திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவரும் அதை பூட்ட மாட்டார்கள். அது மாத்திரமா, நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று பிலதெல்பியா சபைக்கு சொன்னார் அல்லவா? ஏன் சொன்னார் தெரியுமா? இல்லாமையை காரணமாய் முன்வைக்காமல் இருக்கிற கொஞ்ச பலத்திலும் அவரை பற்றி கொண்டார்கள். காரணங்களை சொல்லி இயேசுவை தேடாமல் விட்டுவிடாதே. இருக்கிறதை பயன்படுத்தி இயேசுவினிடத்தில் செல்லு, அவரை நோக்கி கூப்பிடு, அவரை விட்டு விடாதே. உன் கொஞ்ச பலத்தில் நீ அவரை தேடுவாயானால் அவர் வந்து உன்னை கண்டு உன்மேல் மனதுருகி உனக்கு செய்ய வேண்டியதை நிச்சயமாய் செய்வார். காரணம், அவர் உண்மை உள்ளவர். கர்த்தர் நல்லவர், அப்படியே நடத்துவாராக. எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, பல காரணங்களை காட்டி நாங்கள் உம்மை தேடாமல் இருந்தது உண்டப்பா. இந்த ஜனங்கள் தங்களில் படகு இல்லை, ஆனாலும் கால்நடையாய் நடந்து உம்மிடத்தில் வந்தார்களே அப்பா. நீர் வந்து அவர்களை கண்டு மனதுருகி அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தீரே. நாங்களும் காரணங்களை முன்வைக்காமல் நித்தம் உம்மை தேடுகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.